ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம வந்து ஷாப்பிங் தான் போயிட்டுருக்கோம். என்ன ஷாப்பிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம பாண்டிச்சேரியில் தர்மாபுரியில் உள்ள சங்கமம் திருமண மண்டபத்தில் ஆஃபர் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நியூ சென்னை ஷாப்பிங் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க வந்துட்டோம். இது சென்னையில் இல்லை, பாண்டிச்சேரியில் தர்மாபுரியில் சங்கமம் திருமண மண்டபத்தில் இருக்குது. இதில் பேர் இருக்கிறதுனால சென்னை நினச்சிக்காதீங்க, அங்கே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டோம். உள்ளே பார்க்கும் போதே உள்ளே போகும்போதே பாருங்கள், வீட்டுக்கு தேவையான பக்கெட்டு, ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டு, வாஷிங் மிஷின் ஸ்டாண்டு, டப்பு எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். பெட்ஷீட்டு, ஸ்க்ரீன் துணி, டெடி பியர், வீட்டுக்கு தேவையான A to Z எல்லா பொருட்களுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக 150க்கு நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு தெரியும், இது 150க்கு வாங்கினா ஒர்த்தபிள், இது 150க்கு வாங்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி ஹேண்ட்பேக் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்லிம் பேக்கு, ஹேண்ட்பேக்கு, அப்புறம் ஸ்கூல் பேக்கு, அப்புறம் நம்ம ட்ராவல் பேக்கு எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 150 தான். நீங்கள் கண்டிப்பாக பாண்டிச்சேரியில் தர்மாபுரியில் இருக்க மண்டபத்துக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எல்லாமே இருக்குங்க. நம்ம மீஷோவில் பார்க்குற எல்லா பொருளுக்குமே, அந்த ஃப்ரூட் சேர், இந்த பிளெண்டராக இருக்கட்டும், அந்த நட்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், சின்ன சின்ன பொருட்கள் நம்ம நம்ம அந்த ஆப்பில் பார்க்குற எல்லா பொருட்களுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து ஃபுல்லாக ஆர்டர் பண்ணும்போது அது எப்படி இருக்குமோ எப்படி இருக்காதோ நமக்கு தெரியும். சரிங்களா? தெரியாது நல்லா இருக்கா, இது உடஞ்சிருக்கா, என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியாது. நம்ம இதை நேரில் போய் வாங்கும் போது நல்லா இருக்கா, யூஸ் பண்ணி கூட பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். யூஸ் பண்ணி மீன்ஸ் இப்போ ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ண முடியாது. நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பார்த்து ட்ரை பண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதெல்லாம் எதுவுமே அவங்க சொல்லலை. நம்ம நல்லா இருக்கான்னு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. குழந்தைங்க விளாட்ற டாய்ஸ்லேருந்து, கேலண்டரில் சாமி படத்துலேருந்து, கிளாக், கடிகாரம் அதுலேருந்து எல்லாமே இருக்குது. அப்புறம் செப்பல்லாம் 150, கேர்ள்ஸுக்காக இருக்கட்டும், பாய்ஸ்க்காக இருக்கட்டும், குட்டீஸ்க்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது இங்கே. வாட்ரு பாட்டில் எல்லாமே இருக்குதுங்க. வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 லிட்ரு 3 லிட்ரு எல்லா வாட்டர் பாட்டிலுமே 150 தாங்க. நான் வாட்டர் பாட்டில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக வாட்டர் பாட்டில்லாம் வாங்கலாம், ஒர்த்து தான். இது பிளெண்டர், பாப்பா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பிளெண்டர் எடுத்தாங்க. அவங்க அடிக்கடிக்கு எதனா ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டே இருப்பாங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளேட் ஐட்டம். இதெல்லாம் பீங்கான் கப்பு. இது எடு, உப்பு கொட்டி வைக்க பெருசா. உனக்கு எனக்கு வேணும். அது இருக்குது, அது சின்னதாக இருக்கு, சின்னதாக இருக்கு போல். இந்தமாரி பெருசாக இருக்கா பாரு. வேறு என்ன அதே இடலாம் இல்லை, இந்தமாரி இருந்தால் தான் கை விட்டால கொஞ்சம் இருக்கும். அது பாரு. இதோ எதுவுமே இல்லை. என்னது இது? தண்ணிச்சு நாட்டம். பிளாஸ்டிக்கில் இருக்குது. இந்த மாதிரி உட்டு யூஸ் பண்ணுறது.
இதில் நிறைய திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அதில் வந்து நிறையா நீங்கள் இந்த கிச்சன் ஐட்டம்ஸில் பார்க்குறது எல்லாமே இதில் இருக்குது. எல்லாமே நம்ம 149க்கு வாங்க முடியாது இல்லைங்களா. ஒரு சில பொருள் நம்ம வாங்குவோம் தான். ஆனால் இதில் வந்து இந்த ஜூஸர் பாருங்கள், எல்லாமே 150 எல்லாமே இருக்குங்க. A to Z நம்ம மீஷோவில் பார்க்குற அனைத்து பொருட்களுமே இதில் 150க்கு தாராளமாக நம்ம வாங்கலாம். அதுவும் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கலாம். டஸ்ட்பினில் நான் வாங்கிட்டேன் வேணாம். ஓகேவா? சார்ஜ் லைட்டு வெங்காயம் தக்காளிலாம் இது பண்ணுறது அந்த இதுதான் என்னன்னு தெரியல. இது இருக்காங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நம்ம வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், தங்கச்சி என்னென்ன வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வரும்போது வச்சுட்டு வந்தாச்சு. நான் என்ன வாங்கிக்கிறேன்னு மட்டும் உங்ககிட்ட காமிக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மேட் 150 ரூபா. 3 மேட்டுமே 150 ரூபா. அதை 1 150 ரூபா கிடையாது, 3 மேட் 150 ரூபா. கண்டிப்பாக வாங்கலாம். நம்ம இதுவே வந்து சண்டே மார்க்கெட்டில் போய் வாங்கினா ஒரு பீஸே 150 ரூபான்னு சொல்லுவாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது லென்த்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. லென்த்து சின்னதாக வச்சு 4 பீஸ் 100 ரூபா கொடுக்குற இதுவுமே இருக்குது அங்கே சண்டே மார்க்கெட்டில். ஆனால் இது கொஞ்சம் லென்த்து நீட்டாக இருக்குது. இது கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பா ஒன்று வாங்கிட்டு இருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கலர் என்னன்னு தெரியல, ஏன்னா ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி எதனா நம்ம ஃப்ரூட்ஸு இல்லை வெஜிடபிளை வாஷ் பண்ணுறதுக்கும் இது யூஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் இதை பார்த்து வாங்கிட்டேன். இதோட 3 இதுவுமே 150 ரூபா தான். இதில் நான் ரேட் பார்த்துருந்தேன். ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350. நீங்கள் போய் சர்ச் பண்ணி கூட பாருங்கள் மீஷோவில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் டஸ்ட்பின் தான் வாங்கியிருந்தேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்பின்னு ரொம்ப நாளாக இல்லை. நான் வாங்கணும்னு நினச்சேன். அங்கே பார்த்தா எல்லாமே இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு டஸ்ட்பின் ஒன்று வாங்கிட்டேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 250 300 அந்த மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பீங்காய் வாங்கினேன். நிறைய டைம் நான் பீங்காலாம் ரேட்டு கேட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 150க்கு நான் வாங்கினேன். உண்மையாலுமே இது ஒர்த்து தான். அதுக்கப்புறம் இன்னொரு இடியாப்பம் புழியறது, முறுக்கு அந்த மாதிரி ஒரு இது மாதிரி வாங்கியிருந்தேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா தர்மாபுரியில் உள்ள சங்கமம் திருமணம் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.